சின்ன வட்டமா பெரிய வட்டமான்னு கேட்கறது பெரிய வீடு வேணாம் எனக்கு அது ஒண்ணு கேட்டு பாக்குறீங்க நியாயமா ஆனால் அண்ணா சொல்லுப்பா என்ன திருச்சிங்க கொஞ்சம் மெதுவாக தான் நீ அப்படி போய் இழுத்தடிச்சா அது கொஞ்சம் தாங்குங்களா பாவா அதே போறியா கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நாட்டிய பெண்கள் வந்துட்டாங்களா ஆட சொல் ஆரம்பமாகட்டும் சூப்பர் பல ஆனா வந்து நாட்டிய பெண்களுக்கு அவங்க ஆடிய ஆட்டத்துக்கு அவங்க தகுந்த சம்பளத்தை தாய்ஸ்தாவை கொடுத்து பஸ் போய் பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் இப்ப தருமபுரி புது பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட் தான் தெரியாது எல்லாம் புடிங்களுக்கு அது புது பஸ் ஸ்டாண்ட் போய் கரெக்டான பஸ் புடிச்சு ஏற்றி விட்டுவா சிசியா அப்படியே சென்று வருகிட்டோம் நாங்களும் சென்று வருகிறோம் அப்படி இருந்தாலும் மூன்று திசையை சென்று அடித்து நொறுக்கி விட்டோம். அப்படிதான் 3 பேரை நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய கோட்டைக்கு சென்று நம்முடைய கோட்டை என்னன்னா கோட்டை தெரியுமா? நம்முடைய கோட்டை இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை,
தங்க கோட்டை நம்முடைய 3 கோட்டைகள் நம்முடைய கோட்டைகள். ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ண நம்முடைய கோட்டைக்கு நம்ம போலாம். போய் சொல்லு. யாரு வராங்கன்ற பார்க்கலாம். அதெல்லாம் ஆயிடும். சகர்முக பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் முந்திய பிறந்த மகா நாரதமுனி என்று தெரிந்து கொள். வாரமா போய் தரீங்களா ஓட எக்கச்சக்க வேணாம், நான் சாபம் கொடுத்து விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தே ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய மகா நாரதமுனி என்று தெரிந்து கொள். ஒரு நொடியில உலகத்தை சுத்தரவா நீங்க தானா? மகா நாரதமுனி என்று தெரிந்து கொள். நாரதமுனியை நானே நாடி எப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் தலையை 16 துக்கா வெடித்து விடும். தலையே 16 எனக்கு சாபம் அப்படி எப்படி வந்தது சொல்றேன் கேள். சொல்ல அன்று ஒரு நாளிலே என் தந்தையார் என் தாத்தா கிருஷ்ண பெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம். ஆமா. அப்படி இருந்த பொழுது நான் நாரதா இன்று போய் நந்தவனம் சென்று மலர்களை பறிச்சிட்டு வா அப்படின்னு என் தந்தையார் சொன்னார். அப்பொழுது நானும் நந்தவனம் சென்றேன். சென்ற பொழுது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது நானும் சென்று விளையாடி கொண்டிருந்த பொழுது ஞாபகம் வந்து விட்டது. நம் தாத்தா நம் தந்தையாகிய பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது. இன்று ஒரே ஒரு பொய் சொல்லி விடலாம். தந்தையே, நந்தவனம் தோட்டப்புறம் சென்று பார்த்தேன், ஒரே மலர் கூட இல்லை தந்தையே அப்படின்னு என் தந்தையிடம் ஒரே ஒரு பொய் சொன்னேன். சொல்ல பொழுது என் தந்தையார் ஞான திருஷ்டியால் உணர்ந்து பார்த்தார். அப்பொழுது நாரதா, அறியாத வயதிலே பொய் சொல்றியா அப்படின்னு கடும் கோபத்தோட சாபம் கொடுத்து விட்டார். என்ன சாபம்? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் தலையை 16 சுக்கா வெடித்து விடு. அப்படி இருக்க பொழுது
சாபம் கொடுத்த பொழுது நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்துக்கு எங்கே செல்வேன் அப்படின்னு யோசித்தேன். யோசிக்கும் போது என் தாத்தாகைய கண்ணபெருமானிடம் சென்றேன். சென்ற பொழுது தாத்தா, என் தந்தையார் சாபம் கொடுத்து விட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யலன்னா உன் தலைய 16 சுக்கா வெடித்தவுடன் என் தந்தையார் சாபம் கொடுத்து விட்டார். அப்படி இருந்த பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கழகத்துக்கு நான் எங்க செல்வேன் தாத்தா அப்படின்னு என் தாத்தாயை கேட்டேன். நாரதா, நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு ஞானகிஷ்டி தருகிறேன். கண்ட பொழுது சற்று யோசித்து பார்த்தால் எங்க கழகம் இருக்குதுன்னு நன்றாக தெரியும் அப்படின்னு தாத்தாவையே கண்ணபெருமான் ஒரு ஞானகிஷ்டி தந்தார். 16 ரூபாய் வெடித்து விடும். அப்படியே இந்த பொழுது போய் கழகம் எங்க இருக்குன்னு தெரியவில்லை. கழகம் செய்வா அந்த கழகத்தை செஞ்சு காட்டு. கழகம் செய்து காட்டணும். அப்புறமா நீ நாரத முடியா இல்ல நாராவது சிசிகளை கூட்டிட்டு வா. இப்ப கழகம் மூட்ட வேண்டும். மூட்டுல என் தலைக்கு 16 ரூபாய் வெடித்து விடும். இன்று கழகம் மூட்டுறோம். கேள், நல்ல மூட்டு. காதப்படி அந்த கையில அந்த காதப்படி, நீ அந்த கையில இந்த காதப்படி, இந்த கையில அந்த காதப்படி. லைட் மெதுவா சில்லு. அந்த கையில கழகம் மூட்டிட்ட பத்தியா? இன்றைய கழகம் முடிஞ்சு விட்டது. நாளை கழகம் எங்க இருக்குதுன்னு தெரியவில்லை. சற்று யோசித்து பார்த்தால் தெரியும். நமோ நாராயணா, நமோ நாராயணா. ஞாபகம் வந்து விட்டது. ஞாபகம் வந்து விட்டது. ஞாபகம் வந்துச்சு. எப்படிதா இன்றைய கழகம் எங்க இருக்குன்னு ஞாபகம் வந்து விட்டது. ஞாபகம் வந்து விட்டது. இன்றைய கழகத்துக்கு எங்க செல்ல வேண்டும்? எங்க போனோம்? முப்புறம் செல்ல வேண்டும். முப்புறம் செல்ல வேண்டும். முப்புறம் சென்றால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில கழகம் கிடைக்கும். கிடைக்கும். இப்ப முப்புறம் செல்லலாமா சித்தியா? வந்துட்டோம். இப்பொழுது ஊரரிடம் போய் தெரிவிப்பையா
ஆமா யாரு யாருதா யாருச்சுன்னு அடிச்சு முடுக்கடா டேய் கழி விடுறா நான் போய் நாரை ஒண்ணுறான்னா அவங்களா நாரை வந்தா அடிச்சு வரதுன்னு கிளம்புறீங்க. உலகத்தை ஒரே நொடியில் சுத்தி கூட வரக்கூடிய மகன் 4 முன்னே வந்திருக்கிறான் பெரிய பையன். ஒரே நொடியில வந்தீங்க தம்பி நாரதன் வந்திருக்கதா ஏதாவது ஒரு கழகத்தை மூட்டுங்கன்றால் அவர் வருவோம். அப்படி எதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆட்டி விட்டுருவோம் இருந்தாலும் ஆமா நம்மளுக்கு ஏதாவது நன்மை தர மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க பார்க்கலாம். கேட்டு பாருங்க. நாரதமுனியே எங்களை நாடி வந்திருக்கின்றாய், என்ன செய்து கொண்டு வந்திருக்கின்றாய்? ஒரு என்ன யோசனை? என்ன யோசனை? ஆமா அப்படி இருந்த பொழுது நீங்க திக்கி திசை சென்று அந்த தேவர்களை அடித்து நொறுக்கி ஆமா ஆமா அப்படி இருந்த பொழுது நீங்க 3 சேர்ந்துதான் அந்த செயலை செய்றீர்கள். ஆமா அப்படி செய்யும் பொழுது 3 சேர்ந்து செய்தால் உங்களால அவங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க 3 சேர்ந்து அவங்கள அழிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு ஆளும் ஒரு திசை நோக்கி செல்லுங்கள். நாரதமுனியே நாங்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அந்த தேவர்களை நாங்கள் அடித்து நொறுக்கி விட்டு மறுபடியும் எங்களுடைய கோட்டைக்கு நாங்கள் வந்து விட்டோம். அந்த தேவர்கள் மறுபடியும் அவர்கள் இடத்திற்கு வந்து விட்டார்கள். அதனால நாங்க 3 பேரும் 3 திசை ஆளுக்கு ஒரு திசை செல்ல வேண்டும். அப்படி சென்றாதான் மறுபடியும் அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஒவ்வொரு திசை சென்று ஒவ்வொரு ஆள் ஒரு நாட்டை ஆள வேண்டும். மகாராஜ் சூரர்களே மேற்கே செல்ல வேண்டாம். மேற்கே செல்ல வேண்டும். மேற்கே சென்றால் சூரிய பகவான் சுற்றி விடுவான். மேற்கே செல்ல வேண்டும். மேற்கே சென்றால் மேற்கே யார் இருக்கிறாரு? சூரிய பகவான் இருக்கிறார். வர்ண பகவான் கிழக்கு யார் இருக்கிறாரு? யம இருக்கிறாரு. வடக்கு யாரு? குபேரா. கிழக்கே போகக்கூடாது. கிழக்க போனா சூரிய பகவான் இருக்கிறாரு. சூரிய பகவான் இருக்கிறார். எரிந்து சாம்பலாகி விடுவீங்கள். அதனால வடக்க ஒரு ஆள், மேற்க ஒரு ஆள், தெற்க ஒரு ஆள், ஒவ்வொரு திசையில் சென்று ஒவ்வொரு ஆள் ஆட்சி புரிய வேண்டும். அப்பத்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அப்படியே அப்படி இருந்தாலும் நம்முடைய நாரத மகாமுனிவர் சொன்ன யோசனைப்படி
தம்பி இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆளுக்கொரு திசை சென்று அமர வேண்டும் அந்த இடத்தில் ஆமாண்ணா தம்பி நீ சென்று அந்த குபேர இடத்தில் இருக்க வேண்டும் தம்பி வித்தமாரின் சென்று வருண பகவான் இடத்தில் இருக்க வேண்டும் நான் தெற்கு திசை சென்று தெற்கே யாரே காலன் இருக்கின்றான் நான் அங்கே இருக்கின்றேன் மேற்கொண்டு என்ன நடப்பது என்று பார்ப்போம் ஆளுக்கு ஒரு திசை செல்வோம் சுகோஜயம் இதே பெருமாள் கொடுக்கப்பட்ட காஞ்சனம் யாரு பேர் என்றால் மகாவிஷ்ணுவை மைந்தனாக விளங்கக்கூடியவர் நம்ம இந்த நடப்பநடி வீதியை காக்கக்கூடியவரால் மன்மதன் மீது ஒரு காஞ்சனுக்கு மறு காஞ்சனமாக கொடுத்து அன்னார் பெருமாள் கொடுக்கப்பட்ட காஞ்சனம் அவர் எங்க முகம் போனாலும் தங்க முகம் நின்று குடும்பம் என்று இருந்தாலும் கொண்டாட்டி அன்னார் கொடுக்கப்பட்ட காஞ்சன நாடக மேடைக்காக கிருஷ்ணர் ஜெயம் அப்படி இருந்தாலும் இதே நம்முடைய எம்ஏஎம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் லேண்ட் மேனேஜராக விளங்கக்கூடிய லட்சுமணன் அவர்கள் கொடுக்கப்பட்ட காட்சியம் யாருடைய பேர் என்றால் இதே நம்முடைய மகாவிஷ்ணு மைந்தன விளங்கக்கூடிய மன்மதன் மீது ஒரு காட்சி மகாட்சியை வளர்ந்து மன்மத சாமி லட்சுமணன் வரட்டும் கம்பெனி நிர்வாகத்தில் தருமடை கேட்க அவர் கொடுக்கப்பட்ட காட்சியான நாடக மேடைக்காக கொத்து தெய்வம் போய் கண்டோட ஐயா ஐயா எப்படி உடனே இப்பதான் கிளாஸ்
மூஞ்சி கட்டி விட்டுருவாங்க. கொட்டி பாப்பா மண்மனம் திருவிழாவை முன்னிட்டு அன்பளிப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களே ஒருவாட்டி அழைக்கிறோம். MAM கம்பெனி முத்துலட்சுமி மோகன்குமார் 3500, அக்ஷய ஸ்கூல் பெரியண்ணன் நத்தள்ளி 3000, செந்தில் மாமனார் மாதையன் நாகதாசுமட்டி இந்த மண்மரம் அது வரணும் பவுர் அடிக்கிறதுக்கு அவர் செலவெல்லாம் செய்தி 3000, முன்னாள் தலைவர் மாதாப்பன் 2500, தமிழக வெற்றி கழகம் விஜய் ரசிகர் நட்பு மன்றம் பாய்ஸ் 2000, அம்மன் சில் சந்தார்பட்டி பில்லா பெயிண்ட் கடை 2000, பொன்னுசாமி அக்ஷயாஸ்ரீ 2000, ராமசாமி ஜேசிபி ஓனர் 2000, தவமணி சென்ட்ரிங் வார்டு மெம்பர் 2000, கிரீன் ஓனர் சோன்சியாமுட்டு கொட்டாய் மாரிமுத்து 1500, ஆனந்தம் சிமிட்டி கடை சோப்பு 1000, SVT மாரேஷ் 1500, குமார் மந்திரி கவுண்டர் 1000, வெள்ளக்காரன் கிரீன் ஓனர் 1000, கேப்டன் தேமுதிக முனியப்பன் சன்னாப் மனோகரன் 1000, டைலர் கோவிந்தன் 1000, ஏடிவிட்டர் சான்பாசா 1000, மாரியப்பன் தேமுதிக கும்பலப்பாடி 1000, சின்னசாமி முன்னாள் கவுன்சிலர் கும்பலப்பாடி 1000, முருகன் தேமுதிக இட்டாசி ஓனர் 1000, தர்மபுரி ஸ்டீல் சோகத்தூர் தர்மபுரி ஸ்டீல் சோகத்தூர் கோட் ரோட் 1000, ரவி பால்கடை 1000, ஜோதி பைப்பு கடை தலவாயல்லி 1000,
ஆண்டி வீட்டு ராஜா 1000, அப்பாதுரை மகன் நாராயணன் கேட் 1000, சின்னவன் டைலர் 500, சோமிகாமுட்டு கொட்டாய் எல் லட்சுமண் 500, சோமிகாமுட்டு கொட்டாய் எல் பழனிசாமி 600, சிரஞ்சீவி வயசு மகன் 500, பாடியான் பேரன் சக்தி 500, சோமிகாமுட்டு கொட்டாய் லட்சுமண் 500, ரமேஷ் மேஸ்திரி கருமுட்டு கொட்டாய் 500, சுரேஷ் டாக்டர் 500, மாது ரைஸ் மில் நடப்பநல்லி 500, பப்பன் எம்ஏ கம்பெனி மேனேஜர் 500, சஞ்சீவன் கும்பலப்பாடி தேட்டர் ஓனர் 500, வினோத்குமார் பால்கடை கதிரர் மகன் 500, பயாரிட்டு ராஜா 500, சின்னசாமி டோனர் பார்கோட்டாய் 500, மணி மேஸ்திரி ஊர்கவுண்டர் பச்சையமுட்டாய் 500, வேலன் பச்சையமுட்டாய் 500, செந்தில் டைரஸ் 500, செங்காரவன் எலக்ட்ரிஷியன் கும்பலப்பாடி 500, கண்ணன் பாலுமங்கல் கண்ணன் நலமல்லி 500, மொட்டைமீட்டு சரவணன் 500, தென்னாகரனுக்கு மகன் குமரன் 500, டி ஆர் ராஜேந்திர சிகாமணி 500, தண்ணீர் பால்கடை ஐநவன் மகன் 500, தாசன் பேரன் பெருமாள் 500, சின்னசாமி சுருளி 500, ஓண்டா மகன் மணிகண்டன் 500, ராஜா மண்டி வனத்தான 500, ஆலப்புழாக்காரி சேட்டு 500 பழையூர், கிருஷ்ணமதா பெரியமுத்து 500, எல்லாப்பன் மகன் சிவராஜ் தமிழ் ஏரிக்கா சகலாவரம், ஜி மாதேஷ் பேப்பர் கடை கால்ரூட் கொட்டாய் பெங்களூர் பேப்பர் கடை, கார்த்திகை தாசன் பேரம் ஜம்பேரி மூட்டுப்பையா 500, மாட்டு வியாபாரி லட்சுமணன் 500, சக்திவேல் டாக்டர் 500, வைகுந்தன் மரமில் 500, ஏழுமலை டிப்யூட்டி ஆஞ்சியார் கோயில்கார ஒரு 500, தினேஷ் வெல்டிங் கடை நடப்பநல்லி 500, பச்சாப்பன் சோம்கியாமுட்டு கொட்டாய் 500, வெள்ளை வீட்டு பெரியசாமி 500, கார்த்திக் மேஸ்திரி குப்சேட்டிப்பட்டி 500, சின்னமாரி NCM ஆர்ஆர் பிளாக் மிஷின் குப்சேட்டிப்பட்டி 500, தண்டபாணி லாரி ஓனர் 500. அதே போல இந்த அன்னதானத்துக்கு காலையில 10 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். அந்த அன்னதானத்துக்காக அரிசி வழங்கிய நல்ல உள்ளங்கள் ஏற்றுவிட்டார் கான்பாசா 2 சிப்பா, பேமன் மருகன் சரவணன் 1 சிப்பா, சென்ட்ரிங் தவுமணி வார்டு நம்பர் 1 சிப்பா, குழந்தை மண்டி இந்தூர் குழந்தை மண்டிக்கார 1 சிப்பா. இந்த நல்ல உலகங்களுக்கு இந்த மன்மோகன் சார்பாக அவர் குடும்பம் நல்ல வழியா வாழ்வாரு. இந்த நாடக கம்பெனி சார்பாக கரங்கூட்டி கும்பிட்டு வேண்டி அவங்களை மனசார வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி.
திரங்களாரி ஓதிட பிராணனுள் உள்ளதை உணர்ந்தும் ஏறி விலாசம் மூன்று தென்புடன் வந்த பேரை ஓதிலா சபையோர் பாதம் கும்பிட்டு வணங்கினேனே. தேவலோகத்தில் கூடினால் தேவ சபை, இந்த பூலோகத்தில் கூடினால் மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பதாக நான் ஜனித்த போது என்னை யார் என்று அறிந்தாயப்பா? நன்றாக அறிந்தேன். என் அறியாமல் இருக்கக்கூடிய நீ நந்தி, நீ அறிவாய். ஆனா மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால் நான் விவரமாக தெரிவிக்கிறேன். நான் கைலாசவாசரிதோ வந்தேன். பறக்கப்பட்ட 12,000, இறக்கப்பட்ட 8,000, 84 லட்சம் ஜீவராசிக்கும் படியளக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த என் பெயர்தான் சிவபெருமான் என்று அறிவாய். ஆமா, அது தவிர இன்னும் நான் சொல்கிறேன், கவனி.
காலத்தில் பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று யமன்மலை சார்பில் சென்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். தந்தை பெயரோ மகாவிஷ்ணு, மகன் பெயரோ பிரம்மா. ஆனா நான் படிப்பவன், நான் தான் பெரியவன்றது பிரம்மா, நான் அழிப்பவன் நான் தான் பெரியவன்றது கிருஷ்ணன். இப்படி ஒவ்வொரு இருவரும் சேர்ந்து நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் உலகமே அழிந்து விடுமே என்று அங்க சென்று ஏப்பா இப்படி சண்டை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மா, நான் இல்லாத உலகத்தை சிருஷ்டி செய்ய முடியுமா? அதனால் நான் தான் பெரியவன் என்றான் பிரம்மா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ படைக்கலாம், ஆனா அதை அழிக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்குது, நான் தான் பெரியவன் என்றான் மகாவிஷ்ணு. சரிப்பா, நீங்க யாரு பெரியவனாக இருந்தாலும் இருக்கட்டும், நான் என்னுடைய சிரசியை யார் பார்த்து வருகிறீர்களோ, என் பாதத்தை யார் பார்த்து வருகிறீர்களோ அவர்கள் தான் நீங்கள் பெரியவர்கள் என்று. சரி, நான் சுயரூபம் எடுத்து சுயரூபமாக நின்றேன். அப்போது பிரம்மதேவன் என் சிரசியை பார்த்து வருகிறேன் என்று அன்னப்பச்சி மேல் ஏறிக்கொண்டு மேலே சென்றார். மேலே செல்லும் போது, அதாவது சூரியன் என் நெற்றிக்கண்ணில் இருக்கின்றார் அல்லவா, சூரியன், சூரியனின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அன்னப்பச்சையானது படபடவென்று கீழே இறங்கி வந்தது. அப்படி இறங்கி வரும் போது என் கங்காதேவி, என் ஜடாவரத்தில் இருக்கிறார் அல்லவா கங்காதேவி, அவருடைய பெண் தாதி பெண் புஷ்பவதி. கங்காதேவிக்கு தாதி பெண் புஷ்பவதி. புஷ்பவதி தவறி என் ஜடாவரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வரும்போது பிரம்மதேவன் பார்த்தார். அம்மா, நீ எங்கே இருந்து வருகிறார் என்று கேட்டார். நான் ஈஸ்வரன் ஜடாவரத்தில் இருந்து வருகிறேன் என்றார். அப்படி என்றால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த புஷ்பவதியை கேட்டார். என்ன உதவி? நான் ஈஸ்வரனுடைய ஜடாபரத்தை பார்த்ததாக எனக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்றான். எனக்கு என்ன தருவாய்? உனக்கு வேண்டிய வெகுமதியெல்லாம் நான் தருகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பொய் சொன்னால் மட்டும் போதும் என்றான். சரி, சொல்கிறேன் என்று கீழே இறங்கி வந்தார்கள். கீழே இறங்கி வந்தது, என்னுடைய ஜடாபரத்தை பார்த்தாயா பிரம்மா என்று பார்த்தேன். பார்த்ததுக்கு அடையாளம் என்ன? இதோ இந்த பெண் புஷ்பவதி தான் சாட்சி. ஏமா, என்னுடைய ஜடாபரத்தை பார்த்தாயா? பார்த்தாரா? ஆமா, பார்த்தார். அப்படியா? பிரம்மா பொய் சொன்னதனாலே, என்னுடைய ஜடாபரத்தை பார்த்து நீ பொய் சொன்னதனாலே பார்த்தேன் என்று சொல்கிறாயே, பார்த்து நீ பொய் சொன்னதனால உனக்கு எந்த கோயில் குளமும் கிடையாது என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தேன். அந்த புஷ்பவதி ஆனவள், நீ அவன் வார்த்தையை கேட்டு அவனுக்காக நீ பொய் சொன்னாய். அதனால் புஷ்பவதி, இன்று முதல் நீ எந்த சாமிக்கு ஏற்காத தாளாம்பூவாக போகும்படியாக அந்த புஷ்பவதிக்கு சாபம் கொடுத்தேன். மகாவிஷ்ணு ஆனவர் கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு என் பாதத்தை பார்க்க கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமிக்குள்ளே சென்றார். பூமிக்குள்ளே சென்றதனால் அவர் போய் என்னுடைய பாதத்தை பறித்து கூர்ம அவதாரம் எடுத்து பார்த்ததனால், அப்போது என்னடா நம்ம பாதம் ஜல்லிக்கல்லை உடைத்து என் பாதத்துக்கு சிலம்பாக கட்டி வைத்தார் யார்? மகாவிஷ்ணு. அப்படி சிலம்பாக கட்டி வைக்கும் போது நான் குனிந்து பார்த்தேன். அப்போது மகாவிஷ்ணு நிமிர்ந்து என் சிரசையும் பார்த்து விட்டார். மேலே வந்தார். என்னுடைய சிரசையும் என்னுடைய பாதத்தையும் பார்த்தாயா என்றேன். பார்த்தேன். பார்த்ததுக்கு அடையாளம் என்ன? இதோ நான் ஜல்லிக்கல்லை உடைத்து உன் பாதத்துக்கு சிலம்பாக கட்டி வைத்திருக்கிறேன் என்றார். சரி, அப்படி உண்மையை சொன்னதனால் உனக்கு ஒரு நாளைக்கு 6 காலம் 100 பூஜை நடக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 6 காலம் 100 பூஜை. திருப்பதி ஆண்டவன் எங்கிட்ட இல்லையா? அங்க ஒரு நாளைக்கு 3 பூஜை. அதுதான் 6 காலம் 100 பூஜை.
அப்படி நடக்கின்றது. அந்த வரத்தை அவனுக்கு திருப்பதி ஆண்டவனுக்கு அவருக்கு கொடுத்தேன் மைத்துனாருக்கு. அந்த வரத்தை மெச்சி அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அரவான் என்று சொல்லப்பட்ட பாம்பை எனக்கு மாலையாக அணிந்தார். அவர் கொடுத்ததுதான் இந்த பாம்பு. ஆமா இல்லையா? அது மட்டுமா? இன்னும் சொல்கிறேன். நான் கங்கையை சிரத்தில் வைத்தேன். என்பதை சொல்கிறேன் கவனி. அதாவது புலபிரம்மா, பிரம்மாவுக்கு தாத்தாவாகிய புலபிரம்மா யமமலை சார்பில் சென்று 3 யுகம் திரோதா துவாபுரி கலியுகம் 3 யுகத்தும் பெண்களை பார்க்க கூடாது என்று ஒரு பிடி பச்சை மண்ணை எடுத்து ஒரு சொரபுருவடியில் பதனம் செய்து யமமலை சார்பிலே சென்று அங்கு யாகத்தில் அமர்ந்தார். யாரே? புலபிரம்மா, பிரம்மாவுக்கு தாத்தாவாகிய புலபிரம்மா. அப்படி யாகத்திலே அமர்ந்திருக்க நேரத்திலே நானும் என்னுடைய மைத்தினார் மகாவிஷ்ணும் பிரம்மதேவனும் மூவரும் சேர்ந்து இந்த ஒரு குடி பச்சை மண் என்ன ஆச்சு என்று எங்கேயோ தேடினோம். அது கிடைக்கவில்லை. கடைசியில் ஞானத்தில் அறிந்தோம். புலபெருமா தவம் செய்கிறார். எங்க? யமமலையில தவம் செய்கிறார். அங்கே சென்று ஐயனே நீ தவம் செய்கிறாயே, அந்த ஒரு பிடி பச்சை மண்ணை எங்களுக்கு கொடுக்கணும் என்று கேட்டோம். அட பாவிகளே, நான் 3 யுகத்துக்கும் பெண்களை பார்க்க கூடாது என்று தான் நான் இங்கே தன்னந்தனியாக வந்து தவம் செய்தேன். இங்கேயுமா வந்து விட்டீர்கள், இதோ எடுத்து செல்லுங்கள் என்று அந்த சொரபுருடைய கொடுத்தார். அந்த சொரபுடைய நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்களால் இயன்ற அளவுக்கு உடைத்து பார்த்தோம். எங்களால் உடைக்க முடியலப்பா. அப்படி உடைக்க முடியாதனாலே என் நெற்றி கண்ணில் இருக்கின்றான் அல்லவா சூரிய பகவான், அவனை அழைத்து அப்பா இந்த சொரபுருடைய கொஞ்சம் உடைத்து கொடு என்று. சூரியன் பார்த்தார். அரக்கன் பார்வைதான் அவர் உலகத்துக்கே பார்த்துன்னு வரார். ஆனால் அந்த ஒரு கண் பார்வையாக விட்டால் சூரியன் ஒரு கண் பார்வை விட்டதனால் அந்த சொரபுரோட படார் என்று வெடித்தது. அந்த பச்சை மண்ணு வெளியே வந்தது. அந்த பச்சை மண்ணை எடுத்து இது நம்முடைய மண்ணா இல்ல வேற ஏதாவது சூழ்ச்சி செய்து இருக்கிறாரா பிரம்மா என்று பார்த்து 3 பாகமாக செய்தோம். 3 பாகமாக செய்து பிரம்மா சிருஷ்டிப்பு கொடுத்தார். 3 பெண்கள் உதித்தார்கள். யாரே? கங்காதேவி, சரஸ்வதி, சூதகி. இப்படி 3 பெண்கள் உதித்தார்கள். அந்த 3 பெண்கள் புலபெருமா பார்த்து நான் 3 லோகத்துக்கும் பெண்களை பார்க்க கூடாது என்று தான் நான் வந்து இங்க தவம் செய்தேன். இங்கேயும் வந்து என்னுடைய தவத்தை கெடுத்து இந்த 3 பெண்களை உதித்தாயே பாவிகளே, இந்த 3 பெண்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். யாரு? புலபெருமா. கங்காதேவியை எனது பார்வதிக்கு தெரியாமல் நான் ஜடாபரத்தில் பாவித்து வருகிறேன். சரஸ்வதி என்ற பெண்ணை பிரம்மா நாட்டில் பதித்தார். சூதகி என்ற பெண்ணை என்னுடைய மைசூரார் மகாவிஷ்ணு சங்காக செய்து இடது கையில் பிடித்து ஊதி வரார். இதுதான் கங்காதேவி வரலாறு இல்லையா? ஆமா நம்பி, நான் வந்து சிறிது நேரம் ஆனப்படினால் இப்படியே சொல்லி கொண்டால் உலகம் வெடிந்து விடும். இன்னும் நிறைய இருக்கிறாங்க நண்பர்கள்லாம் வரத்துக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வந்துட்டோம். ஆனால் நான் வந்து சிறிது நேரம் ஆனப்படினால் எனது அருகாமையில் இருக்கக்கூடிய உமா பார்வதி நான் சொன்னதாக அழைத்து வாப்பா.
நாங்களாம் எப்படினாலும் பேசுவோங்க. அதான் வர கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோங்க. நந்தி அன்றைய நாளையில் என்ன சபை இது? அன்றைய நாளில அது தேவர் சபை, இன்றைய நாளில் அது மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பாக தோற்றமளித்த தருணம் நான் யார் என்று விவரமாக சொல்கிறேன், செவி கொடுத்து கேட்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். சரி, நாங்க மாப்பிள்ளை பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்ச நேரம் சைட்ல இல்லைங்கம்மா. அப்பா ஏன்னா அட அர்க்கட்ட வாயிலையும் பூஜை போட்டு வைக்க ஏன்னா பாப்பாங்க மகளே, ஏமா மாமா மாமா என்ன பார்த்தா பாப்பமே சேர்ந்து நல்லா போட்டு நேற்று மாதிரி எப்படி மாமா நம்ம பசிக்கணும் மகளே, ஏமா மகளே மகளே, எப்பா நீ அங்க நீ கூட்டு மாட்டானே கோயிலுக்கு கோயிலுக்கு பாருங்க இந்த காலத்துல கூட்டு போயிடலாம் அதனால நான் அப்படியே தொடங்கி நான் கோயிலுக்கு கூட்டு ஆமா மகளே, சொல்லிப்பா நீ வருஷம் வருஷம் எங்கிட்ட கேட்பா.
ஏமா இந்த கம்ப்யூட்டர்ஸ் யாரை கூட்டி போய் எடுத்து வந்த நம்ம கோயிலா நம்ம கையில கோயில் தெரியல அதான் அந்த இந்து கேஸ் பண்ணிட்டு பாரு அங்க பொருத்தமாமா டைரக்டா பொருத்தமாமா அவன் என்ன பண்ணா போய் நிக்க வச்சு ஒரு வாட்டி உன் மகன் என்ன அப்படியே பூரா மூடி வந்திருக்கான் அடிக்குது. ஏப்பா கம்பெனி இது நான் full ஏப்பா அனுமானடா அது. அது என்ன கேப்பா தெரியுது உன் மகளுக்கு சொல்லி கொடுக்குறேன் உன் மகளுக்கு. நான் பார்த்து பேசுகிறப்போ மகள்கிட்ட பார்த்து பேசுறியா? ஏப்பா என்னைய எப்படி பேத்தா அவளை எப்படி பேத்தா மகள நீனே பத்தி பேசு மத்தவங்க யாரும் வேணாம் இல்ல சரி அதெல்லாம் நீ வாமா ஏன் சொல்லு வந்தியே எப்பா நல்லாக்குதப்பா எப்பா நல்லாக்குதப்பா மூடி தக்காளி கப்பமா தெரியல ஏய் யார் அண்ணன் போன அண்ணன் முடியா அனுமதி பாருங்க நம்ம அழகா ஒழுங்கா அவன் அழக பாரு நம்ம அழகே பாரு பேசுறாள் இவ்வளவு போய் எங்க சங்கத்தில் சேர்ந்து நீ முன்ன ஏய் போய் நீ வாங்க சங்கம் எப்படி இருக்கும் சங்கம் அதெல்லாம் இருக்கட்டும். இது வரலையே நடப்பட்டி ஏரியாவுல நடப்பட்டி ஏரியாவுல எத்தனையோ புள்ளிங்க இருக்கு இவ்வளவு தக 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 தகன்னு மென்ற ட்ரெஸ் எப்பா நீ மாதிரி எப்பா நீ விட்ட மாதிரி எடுத்து கவர்மெண்ட் அவுத்து அந்த நேரம் அப்படி எப்பா சொல்லுப்பா எப்பா நல்லா இருக்குதா கண்ணு துண்டாத பாக்குறாரு பாரு மத்தாளக்காரன் ஊர்த்தாவா அடிக்கிறானா அந்த பூதி வாய் 9 தாவ அடிக்கிறான் மத்தாளக்காரன் கம்முனு எப்பா அவன் என்ன ஊர்த்தாவா அடிக்கிறான் மத்தாளக்காரன் அப்படி அடிக்கிறான் மேலே அடிக்கிறான் தேடி அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் கீழே ஒரு மத்தாளம் மேல ஒரு மத்தாளம் பார்த்து யாரு கேட்டது? மத்தாளக்காரன் நீ அழகா பார்த்து யாரையா கேட்டாங்களா? ஏப்பா மேல் ஊர்ல கேக்குறாங்க கீழ் ஊர்ல கேக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறாங்க இந்த பள்ளப்பட்டில கேக்குறாங்க பக்கத்து ஊர்ல குசேட்டில கேட்டாங்க கேக்குறாங்க ஆட்டோ பஞ்சாயத்து பேச அவன் கேட்குவான் அவனுக்கு காத்து இல்லை ஆட்டோல காத்து போச்சு காத்து போச்சு ஒரு நாள் நிறுத்தினப்போ அவனை காத்து போச்சு சரி வேற ஆட்டோல ஏறி எடுக்கல செல்ஃபி இல்லை சரி அப்படி இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து இந்த நடமுட்டி பொம்பளைங்க எல்லாம் நாளைக்கு கோயிலுக்கிட்ட போய் கோயிலுக்கிட்டாங்க நான் 10 வருஷம் ஆண்டாரு ஆனா 28 மார்க்கம் போட்டாலும் இவரை கூட்டம் கிடக்கல அப்படி கூட்டம் இல்ல இந்த ட்ரெஸ்ஸ பார்க்கறதுக்கோசமே தின் பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு கோயிலுக்கிட்ட போய் சண்டை அடிக்குவாங்க எனக்கு இதே கம்பெனி ட்ரெஸ் வேணும் எப்படி அம்மா என் மகளுக்கு ஒரு நல்ல பேர் வையம்மா எக்கா பேர் அந்த புள்ளிக்கு நல்லா இருக்குதப்பா மூணு நீ எங்களுக்கு கட்ட மாட்டேன்னு கேட்க காட்ட விட்டு கொஞ்சம் எப்பா சொல்லுப்பா மகளகர என் மகளுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படி இருந்தா ஒரு நல்ல பேரை சொல்லு பார்த்தா சிலுக்கு மாதிரி இருக்கிறா அவளுக்கு பொருத்தமான பேர் ஒண்ணு சொல்லு ஏமாமா ஏன்னா உன் பேரை நீயே சொல்லணும். இது அடுக்காதப்பா உன் பேரை நீதான் சொல்லணும். எத்தனையோ நடிகை ஏப்பா நீதான் அப்பா நீ வச்சு நீதான் சொல்லணும். டேய் வாமா நானே ஒரு நல்ல பேர் வைக்கிறேன் ஏப்பா நல்ல பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னப்பா பேர் அப்படியா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்னு வைக்கலாம்ங்கறான் இல்லம்மா 4 பேர் பஸ் ஸ்டாண்ட் வேணாம் 4 பேர் வச்சிடலாம். இல்ல நம்ம டேய் அந்த பேர் பிடிக்கல கேக்குற கேள்வி அது. ஏமா பஸ் அந்த பேர் பிடிக்கல ஏப்பா இது நமக்கு தோதி அந்த பேர் பிடிக்கல ஒரு நல்ல பேர் வைக்கிறான் மகளே மினி பஸ்ன்னு வைக்கிட்டா எல்லாமே ஏறுவாங்க தெரியப்பா
ஏன்னா எப்போ உங்களுக்கு பேரே கிடைக்காதா கோயில் குளத்துக்குன்னா போய் புக்கிலாம் இப்போ இந்த காலத்தில் ஆன்லைனில் போடுறாங்க லிக்குன்னு எடுக்கிறாங்க டக்குன்னு பேரை வச்சுக்கிறாங்க ஆன்லைனில் போடுறாங்க டக்குன்னு பேரை வச்சுக்கிறாங்க வச்சு அவர் அடிச்சு நடத்தாங்க சொல்லு அச்சாட்டு கூடி மாதிரி வாயா ஏமா இது அடுக்குமே எனக்கு அந்த பேர் உனக்கு பிடிக்கல இல்ல அது பேர் பிடிக்குமா சொல்லு நம்ம அழகு என்ன ஒழுங்கா அவ்வளோ போனாட்டி தான் நான் மாட்டேன் ஏப்பா அடுத்த ஒரு பேர் வைக்கிறோம் ஓ புள்ளம்மா அப்படி இருந்தாலும் பர்வதராஜனுக்கு மகனாகவும் அச்சுதனுக்கு தங்கையாகவும் ஆதிசிவனுக்கு மங்கையாகவும் என் பெயரோ உமா பார்வதி என்று தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக இன்று உன்னுடைய தாத்தா அழைத்திருக்கிறார் சென்று பார்க்க வேண்டும். பாடி வந்துங்கிறான்னு சொல்லியிருப்போம். நந்தி என்னுடைய தேவி பார்வதி என்னன்னு சொன்னி அப்படின்னுட்டா பாடி வந்து சொல்லிட்டு வாங்க. தாத்தா சொன்னோம் என்ன சொன்னாரு? எங்க வீட்டுக்காரி பார்வதி வந்து வெயிட் பயங்கர பயப்படுற அப்படியா? அடி பாதமலை தான் பாடித்தாய் பார்வதி
என்னுடைய பாதம் பணிந்தபடியினால் என்று சுபசீவமா மஞ்சள் குங்கத்தோடு மாங்கல்யத்தோடு நீடோடி காலம் வாழ்வாய் தேவி. அப்படியா சாமி? ஆமா. ஏய் இங்க பொட்டி போட்டு நேக்கணும். என்ன பொட்டி விட்டாங்க? ஆனால் சுவாமி தேவி வாரம் என்று வாக்களித்த சாமி என்னை வரவழைத்த காரணம் என்ன சாமி? அப்படியா? உன்னை வரவழைத்த காரணம் என்னவென்று சொல்ல வேண்டும். உலக மக்கள் பறக்கப்பட்ட 12,000 இறக்கப்பட்ட 8,000 உலகில் உள்ள ஜீவாத்மா இல்லையா? 4,87,4,84,000 ஜீவராசிகளுக்கும் நாம படியிறக்க கொடு பரம கடவுள். அதனால் உலக மக்கள் எத்தனையோ ஆண்டவன் வரவில்லை என்று எதிர்பார்ப்பார்கள். அத படி அளப்போதோடு படி அளக்கிறதுக்கு நீ கேட்டு பார்த்து சாமி படி அளக்க வேண்டும். இருந்தாலும் நான் போனா நெடு நாள் ரொம்ப நாள் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் உல்லாசமா ஏன்னா ஆண் பெண்ணுன்னு பிறந்தாவே ஆசை இல்லாத எப்படி பொண்ணு பெத்த நீ? சரி சாமி, அப்படி இருந்தாலும் உன் ஆசை இருந்தா இருக்கட்டும், ஆசையை நிறைவேற்றிக்கலாம். அப்படி இருந்தாலும் உனது இடபாகத்தில் நான் பகுதியாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்குது. என்ன கேளு, உனக்கு என்ன சந்தேகம்? சண்டை கண்டு வந்துருமோன்னு பயமாகுது. பண்ணிக்கணும். யார் வீட்லயும் சண்டை இல்லாத இல்ல இல்லையா? என் வீடு தான் பொண்ணு வீடு, என் வீடு தான் பொண்ணு அடுப்புலாம் இல்ல. தாய் குளத்தவங்க எல்லாம் எத்தனை இருந்தாலும் எல்லா வீட்டிலயும் எல்லாம் பொண்ணு அடுப்பு இல்ல, மண் அடுப்பு தான் இருக்குது. இருந்தாலும் உனக்கு என் மேல இது நாள் வருதுக்கு இத்தனை காலமா வாழ்ந்துட்டு என் மேல என்ன சந்தேகம் கேளு. தாராளமா கேளு. சண்டை வந்தா தடுக்கிறதுக்கு ஆளுங்க கம்மன் படுத்துக்கிறது நான். அப்படியா? பயந்தினே நீ கேட்கலாமா? தாராளமா கேளு. உலகத்தில் முதல் தெய்வம் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளாகி 2 புலிங்களை பெத்தி எடுத்துட்டு உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு இன்னைக்கு கேக்குறியா? இது நாள் வரைக்கும் உனக்கு தெரியல. ஆமாம் சாமி. அடி உலகத்தில் முதல் தெய்வம்
உலகத்தில் முதல்ல நீங்க தானே ஆமா. அப்படி இருந்தாலும் சாமி அந்த சின்ன சின்ன வார்த்தைக்கு இதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஆ, ஆ. அப்படியே கேங்க நீ அப்படியே சொல்லணும் ஆ. சரியா ஆ, ஆ. இந்த கிழக்கே உதிக்கும் சூரியனும் ஆஹா. இந்த மேற்கே அமரும் சந்திரனும் இந்த மேற்கே உதிக்கும் சந்திரனும் ஆ. யார் சாமி மேற்கு ஒதுக்கிறானா சந்திரன்? ஆ. சரி. அடி சூரியனும் சந்திரனும் கேட்கிறாயா? ஆ. அதாவது சந்திரன் என் ஜடாபரத்தில் ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆ. சூரியன் என் வலது கண்ணாகவும் சந்திரன் இடது கண்ணாகவும் ஆ. உலக மக்களுக்கு ஆ. இரவில் நீ ஒளி காட்டி வர வேண்டும் என்று சந்திரனுக்கு கட்டளையிட்டேன் ஆ. இல்லையா? ஆ. அதே மாதிரி சூரியனை பகலிலே உலக மக்களுக்கு ஆ. நீ ஒளி காட்டி வர வேண்டும் என்று சூரியனுக்கு கட்டளையிட்டேன். என் வலது கண்ணு சூரியனாகவும் இடது கண்ணு சந்திரனாகவும் பாவித்து வருகிறேன். அல்லாஹ் கடவுளும் நானே தான், சக்தி சீலன் இருவருதான். எல்லாம் நீங்க தான் சொல்ற. ஆமா. நான் சொல்லிட்டேன் ஆ, யாரு? ஆ, ஆ. உலகத்தில் முதல் தெய்வம் நான் தான் சொல்றீங்களே சாமி. ஆமா. உலகத்திலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் சாச்சாரி கண்ணன் தான் சாமி. நீங்கள் எப்படி சாமி ஆக முடியும்? உலகத்துல ஆமா. உன் அண்ணன் ஆமா. கேளுங்கள் தாய் குலமே. சொல்லிட்டு அவங்க யாரு பக்கம் நியாயங்கன்னு சொல்லிட்டோம். உலகத்திலே சக்தி பேச சீலன். கொடுக்க இந்த 5 பவுன் சைனு 5 பவுன் சைன் உங்களுக்கு கொடுத்தலாம். யார் பக்கம் உயர்ந்து பேசுறீங்க? மஞ்சா கவர் கூட நான் தாலியாவது கோத்துக்கிறேன். அந்த 5 பவுன் சைன் என் பக்கம் பேசுறேன் உங்களுக்கு. ஏமா உலகத்துல முதல் தெய்வம் அண்ணனை கேட்கிறா. எவ்வளவு இருந்தாலும் தெரிவு சொல்லுவாங்க. ஆத்தா வீட்டு அரண்மனையில் சாவது, ஆம்பளை வீட்டு வெறுமனையில் சாவணும். ஒரு ஆடவனுக்கு, அதாவது பெற்றோர் இடத்தில் இருக்கிற வரையும் அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் ஒரு பெண்களுக்கு. அது பருவம் அடைந்து மங்கை பருவம் அடைந்து ஒரு ஆடவனுக்கு கொடுத்து விட்டால் கண்ணுக்கு நிறைந்த கணவனை தவிர வேற பெண்களுக்கு யாருமே தெய்வம் கிடையாது. அதையெல்லாம் மறந்துட்டு அண்ணன் பேரிச்சு இப்ப அப்பயும் வாய விட்டு கொடுக்குறாள பாரு. ஏண்டி உன்னை எப்பேர் போட்டவன் எனக்கு தெரியாதா? சொல்லு பாக்கலாம்.
கொக்கு பீ பேன் வச்சுச்சு. அந்த கொக்கு பீயை எடுத்து நாமத்தை போட்டுக்கினேன். மார்கழி மாசம் போறதா ஜகுண்டியும் அந்த கோடை கொம்பை கையில எடுத்துன்னு ஊரெல்லாம் கோயந்தா கோயந்தா கோயந்தா. தாய்மார்களை வீட்டில் தூங்குறதுலே ஜகுண்டி எடுத்துன்னு கோயந்தா கோயந்தான்னு கத்துறான். அவன் எப்படி ஒன்னும் ஆவான், அதுவும் போவன். உன்னை எப்பேற்பட்டவன்? ஐயோ வெக்கமா இருக்குது. நான் எப்படி சொல்றேன்? இது ஒரு கேவலமா சாமி. உன் பக்தியை நான் சொல்றேன். சொல்லு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இருக்கும் பொழுது தலைமையில பெண்ணை வச்சு இதை விட எங்க அண்ணன் என்ன சாமி கேவலமா போச்சு. நானு தலைமையில ஜடாபரத்தை வச்சு சொன்னா இந்த கேள்வி யார் சொல்றீங்க? எனக்கு என்ன குறையாட்டுன்னு